ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அப்பு தேவா சேனல். இன்றைய வீடியோ பதிவு ஒரு விளாக். அதாவது நாங்கள் வெளியூர் போகிறோம். அது எந்த ஊருன்னு நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. இப்போதைக்கு நான் வந்து பஸ்ஸில் ஏறியிருக்கோம். அதை பற்றின வீடியோ மட்டும் நீங்கள் பாருங்கள். அடுத்ததெல்லாம் பார்ட் 2ல் தான் வரும். சஸ்பென்ஸ் எல்லாம் வைக்கல. ஒரு த்ரில்லிங்காக இருக்கட்டும்னு தான் சொல்லாமல் இருக்கேன். ரெண்டாவது வந்து இன்றைக்கி தான் கிளம்புறோம். நம்ம நாளைக்கெல்லாம் என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது. அதனால் நாளைக்கு தான் அந்த வீடியோவை செகண்ட் பார்ட்டாக போட முடியும். இப்போதைக்கு இது ஃபஸ்ட்டு வீடியோ பாருங்கள். இப்போ நாங்கள் ஏர் பஸ்ஸில் ஏறிட்டோங்க. எங்கே ஏறியிருக்கோன்னா விருத்தாச்சலம். இங்கே வந்துட்டு மணி இப்போது 11 மணி. இந்த டைமுக்கு தான் பஸ் இருக்குது நைட் டைமில். அதனால் வந்து இப்போ தான் பஸ்ஸில் ஏறி உட்காந்துருக்கோம். பஸ் மூவ் ஆயிடுச்சு. பஸ் போயிட்டுருக்கு பாருங்கள் நீங்களே. இப்போ வந்து மார்னிங் வந்து 6:00 இல்லைனா 5:00 ரீச் ஆகும்னு நினைக்கிறேன். அப்படி தான் சொன்னாங்க ட்ராவல் அவரு. இப்போ வந்துட்டு இப்போ பர்த் இல்லை இது. இது வந்துட்டு சிட்டிங் தான் போட்டிருக்கோம். ஏன்னா இங்கே வந்து பர்த்தில் போனால் ட்ரெயினில் போகிறதோட மோசமாக இருக்குது. குலுக்கிட்டு போகிறது. லாஸ்ட் டைம் நாங்கள் எங்கே போனோம், திருப்பதி போனப்போ அப்படி தான் ஆயிடுச்சு. அதுக்கு நம்ம பர்த்தே போடாமல் சாதாரணமாக சிட்டிங்லேயே உட்காந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டோம். அது ஒன்று. ரெண்டாவது பட்ஜெட்டில் போகலாங்க. அதில் வந்து இப்போ இது 650 டிக்கெட்டு ஒரு ஆளுக்கு. 2 பேருக்கும் எவ்வளோன்னு பார்த்துங்க, ரூ. 1300. இதே வந்து பர்த்து போட்டோம்னா ஒரு ஆளுக்கே வந்து ரூ. 1200. 2 பேருக்கும் ரூ. 2400 ஆகும். அதனால தான் பட்ஜெட்டும் நம்ம யோசிக்கணும் இல்லையா? அப்புறம் என்ன வாய்ஸ் ஓவர்னு நினைக்காதீங்க. பஸ்ஸில் வந்து நைட்டு இது வந்து 11 மணி இப்போது. இப்போ எல்லோரும் தூங்கிட்டு இருக்காங்க. நம்ம வந்து கத்திக்கிட்டு கிடந்தோன்னா இறக்கி விட்ருவாங்க. அதனால தாங்க ஒரு வழியாக வந்து சேர்ந்தாச்சு. பாருங்கள், எல்லோரும் இறங்கிட்டாங்க. நாங்கள் தான் லாஸ்ட்டாக இறங்குறோம். நாங்கள் இறங்க போகிற இடம் பேர் கலாசிப்பாளையம். இது வந்து கேட்ட உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ஊர் எங்கே இருக்குன்னு. திங்க் பண்ணுங்கள். ஆமாங்க, பெங்களூருக்கு தாங்க வந்திருக்கோம். இப்போ வந்துட்டு மணி வந்து 5:30க்கெலாம் வந்துருச்சு கலாசிப்பாளையம். இங்கேருந்து நம்ம வந்துட்டு போக வேண்டிய இடம் வந்து லிங்காபுரம். பெங்களூர் அவுட்ரு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அது அந்த இடத்துக்கு தான் போகணும். அதனால் வந்துட்டு நம்மளை கூப்பிட்றதுக்கு தருண் தம்பி வருவாங்க. தருண் யார் என்னன்னு நான் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். இப்போதைக்கு நாங்கள் இறங்கி ஆகணும். பஸ் பெங்களூர் வந்தாச்சு. நாங்கள் இறங்க போகிற ஸ்டாப் வந்தாச்சு. நாங்கள் இறங்க போகிறோம். ஏதோ தூங்கலான்னு பார்த்தோம். பஸ்ஸு ரொம்ப குலுக்கிட்டு வந்துச்சு. ஏதோ ஓரளவு தூங்கியாச்சு. அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம். இங்கே பாருங்கள், வந்து தூங்கி எந்திரிச்சு இப்போ மணி 10 மணி. 10 மணிக்கு நான் வந்து காஃபி குடிக்கிறேன். எந்திரிச்ச உடனே ஒரு காஃபி குடிக்கணும்ல. அதனால் வந்தோடனே என்ன பண்ணோம், 5:30க்கெலாம் வந்தோம், தூங்கிட்டோம். வீட்டுக்கு வந்த உடனே தூங்கிட்டு இப்போ தான் எந்திரிச்சு ஒரு காஃபி குடிச்சிட்ருக்கேன். நீங்களாம் காஃபிலாம் குடிச்சு டிஃபன்லாம் சாப்பிட்டு முடிச்சிருப்பீங்க. மணி என்ன 10 ஆகுதுல்ல. ஆனால் வந்து நாங்கள் இப்போ தான் காஃபி குடிக்கிறோம். நம்ம ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். தூக்கம் கொஞ்சம் முக்கியம்னு பார்க்கலாம் கூடாது. நம்ம வீடாக இருந்தால் 1 மணி 2 மணி வரைக்கும் தூங்கலாம். நம்ம அடுத்தவங்க வீட்டில் இருக்கோம். அதனால் வந்துட்டு கொஞ்சம் டிசிப்ளினை மெயின்டைன் பண்ணணும் இல்லையா? அதனால் எழுந்திரிச்சாச்சுங்க. அப்புறம் குளிச்சு ரெடி ஆயாச்சு. இப்போ எங்கே போகிறோன்னா, நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம். அதெல்லாம் நான் காமிக்கிறேன். இப்போ வந்துட்டு இந்த பெங்களூரில் வெயில்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதனால தான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். நம்ம ஊர்லேயும் கிளைமேட் சேஞ்ச் ஆயிடுச்சு. மார்கழி முடிஞ்சு மாசி மாதமும் முடிய போகுது. இப்போ வந்து அடுத்து மார்ச்சில் வந்து எப்படி இருக்கும் வெயில்? வெயிலும் இல்லாத பனியும் இல்லாத ஒரு மீடியமாக இருக்குங்க. ஆனால் மார்ச் ஏப்ரல்லாம் வந்து செம்ம வெயிலாக இருக்கும். ஆனால் இங்கே வந்து ரொம்ப வெயில் ஹாட்டாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க இங்கே இருக்கவங்க. நம்ம ஊருக்கு இது பெட்டர்ன்னு தான் தோணுது. நம்ம ஊர் வெயிலுக்கு, தமிழ்நாட்டு வெயிலுக்கு இந்த பெங்களூர் வெயில் பரவாயில்லன்னு தான் எனக்கு தோணுது. அப்புறம் போக போக எப்படி இருக்கும்னு தெரியல. ஆனால் இப்போதைக்கு ரொம்ப ஹாட்டாக தான் இருக்குது. அந்த மாதிரி பிளேஸ் எல்லாம் ஒன்றும் டிஃப்ரெண்ட் கிடையாது. நம்ம ஊர்லேயும் அதே பில்டிங், இங்கேயும் அதே பில்டிங் தான். வேறு என்ன, எல்லாம் க்ரௌடு தாங்க. சென்னை நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் சென்னை எப்படி இருக்குது அந்த மாதிரி தான். பெங்களூர் தான் தெரியும்ல உங்களுக்கு. பெங்களூர் சிட்டி பற்றி பயங்கரமான டிராஃபிக்கு. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு 1 ஹவர் ஆகுது. மார்னிங் டைமே நாங்கள் வந்து கலாசிப்பாளையத்துலேருந்து இந்த லிங்காபுரம் வர்றதுக்கு 1 ஹவருக்கு மேலே ஆயிடுச்சு. அதனால் வந்து டிராஃபிக் தான். அது மார்னிங் டைம்லேயே இந்த 1 ஹவர் ஆகுதுன்னா, ஒரு ஆஃப்டர்நூன் 10 மணிக்கு மேலலாம் வந்துட்டு எப்படி 2 ஹவர் ஆகும்னு நினைக்கிறேன். அவ்வளோ டிராஃபிக்குங்க. பயங்கர டிராஃபிக். நம்ம ஊர்லேயும் டிராஃபிக்கு, எங்கே போனாலும் டிராஃபிக் தான். அதெல்லாம் பார்க்குறப்போ இக்கரைக்கு அக்கரை பச்சை மாதிரி தான் இருக்குது. பெங்களூரில் இருக்கிறவங்களாம் கமெண்ட் பண்ணுங்கள்.
உங்களுக்கு எப்படி இருக்குது இந்த டிராஃபிக்லலாம் ஒர்க்குக்கெலாம் போயிட்டு வர்றதுக்கு அப்படின்னு சொல்லி நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். அப்புறம் இப்போ என்ன பண்ணணும்னா, காலையில நம்ம வந்து டிஃபன் சாப்பிட்டு முடிச்சுட்டு, நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போகலாம் வாங்க. அப்புறம் என்னோட சன் எங்கன்னு கேட்குறீங்களா? அவரு இப்போ வருவாரு. நான் வந்து கீழ போயிட்டு காமிக்கிறேன். பாருங்க. அவரு வந்துட்டு ஒரு ஒர்க் விஷயமா நாங்க வந்திருக்கோம்ன்னு சொன்னேன்ல, அத வந்து நாளைக்கு தான் சொல்லுவேன். பார்ட் 2 வீடியோல. இன்னைக்கு வந்து காமிக்கிறேன். அப்புறம் நம்ம யார் வீட்டுக்கு, எதுக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்றேன் வாங்க. நீங்கலாம் வெளியூர் போனீங்கன்னா, எல்லார்கிட்டயும் நம்ம ஒரு அன்பா தானே பழகுவோம். சொந்த பந்தம் தான்னு கிடையாதுங்க. யாரா இருந்தாலும் நம்ம அன்பா பழகணும். அதுதான். என்ன பொறுத்தவரைக்கும் அப்படிதான் நான்லாம் எல்லார்கிட்டயும் அன்பா பேசணும்னு நெனைப்பேன். ஆனா யாரும் என்கிட்ட அன்பா பேச மாட்டாங்க. அது வேற விஷயம். ஏன்னா நம்மள பார்த்தா இளிச்சவாய் மாரி இருக்குமா என்னன்னு தெரியல. அதனால தான் வந்து ஏன் சிரிக்கிற? அது உண்ம தானே பிஜுமா? நீயும் நானும் நல்லா திடீர்னு எனக்கு வந்து குரல் வந்து வீட்டி கணேஷ் மாரி வந்துருச்சுன்னு நெனைக்காதீங்க. நம்ம வந்திருக்கோம் இல்லைங்களா? இப்போ ஊருக்கு பெங்களூருக்கு. அவங்க வீட்ல தருணோட அம்மா. ஆ தருண் யாருன்னு சொல்றேன்னு சொல்லியிருக்கேன். சொல்றேன். தருணோட அம்மா. அவங்க வந்து இப்போ நமக்காக லன்ச் பண்ணிட்டுருக்காங்க. டிஃபன் பண்ணியிருந்தாங்க. அது வந்து பொங்கல், வடை, அப்புறம் வந்து தோசை. அதான் சாப்பிட்டோம். சட்னி, சாம்பார் அவ்வளோதான். இப்போ அது முடிச்சுட்டு அவங்க லன்ச் பண்ணிட்டுருக்காங்க. என்ன வேணும்னாங்க, ஏதோ ஒண்ணு செய்யுங்க அப்படின்னோம். அவங்க இல்ல கெஸ்ட் வந்திருக்கீங்க. அதனால ஃபிஷ்ஷு, சிக்கன் ஏதோ செய்றேன்னு சொன்னாங்க. செஞ்சுட்ருக்காங்க. நம்ம யாரையும் தொல்லைப்படுத்தக்கூடாதுங்க. அதனால வேண்டாம் சிம்பிளா செய்யுங்கன்னா கேட்கல அவங்க. அப்புறம் சமைச்சிட்ருக்காங்க. அவங்க வந்து வீடியோல பேசுங்கண்ணே, நான் வந்து இப்போ தான் இன்னும் குளிக்கல, ட்ரெஸ் பண்ணிட்டு நான் பேசுறேன் அப்படின்னாங்க. அதனால அவங்க அப்புறமா பேசுவாங்க. இப்போ தான் சமைச்சு முடிச்சுட்டு, குளிச்சுட்டு வந்திருக்காங்க. பாருங்க, இவங்க தான் தருணோட அம்மா. தருண் வந்து யாருன்னு சொல்லல. ஆனா தருணோட அம்மாவெல்லாம் சொல்றீங்கன்னு சொல்றீங்க. ஓகே. அ அவங்க வந்து சமைச்சு முடிச்சுட்டாங்களாம். சாப்பிட வாங்கன்னு சொன்னாங்க. நான் தான் இல்ல சன்னும் வரட்டும், தருண்லாம் வரட்டும், நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்குள்ள நம்ம வீடியோ எடுத்துர்லாம். இப்ப நாளைக்கு நம்ம வந்த வேலைக்காக வீடியோ அத மட்டும் காட்ட முடியாதுல்ல. நம்ம ட்ராவல் பண்ணது எல்லாத்தையும் காமிக்கணும் தானே உங்களுக்கு. அதான். இது வந்து சிக்கன் 65 வந்து ரெடி பண்ணிட்டுருக்காங்க. நான் சொன்னேன், நானும் கொஞ்சம் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு, அப்புறம் நானே வந்து அத என்ன பண்ணிக்கிட்டேன், ஃப்ரை பண்ணிட்டுருக்கேங்க. அவ்வளோதான். ஒரு கையில வீடியோ எடுத்துட்டு அப்படியே பண்ணிட்டுருந்தேன். ஒருத்தர் வீட்டுக்கு போனா, நம்ம வீடு மாரி ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணணும். சும்மா உட்காந்துருக்கக்கூடாது. அவங்க எத்தன வேல தான் செய்வாங்க. மீன் குழம்பு வச்சாங்க, ரசம் வச்சாங்க, சாதம் வடிச்சாங்க. அப்புறம் என்ன அது இது மீன் வறுவலுக்கு அதெல்லாம் ரெடி பண்ணாங்க. இது மசாலாலாம் போட்டு நான் தான் ரெடி பண்ணேன். கூட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ட்டு. அதனால சமையல் முடிச்சாச்சு. இப்போ சன்னு, தருண்லாம் வந்த பிறகு நாங்க சாப்பிடுவோம். அதுவரைக்கும் வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு தான் நான் எடுத்துட்டுருக்கேன். இது அவங்க வீட்ல வந்துங்க உள்ள போனதும் ஷாக்கு. 2 டாக் இருந்துச்சு. ஒண்ணு வந்து இந்த பிளாக்கி இருக்கு பாருங்க, இது பேரு குல்லு. இன்னொன்னு வந்து இந்த ப்ரௌனா இருக்கே, இது பேரு என்னன்னு தெரியல. அவங்க வந்துட்டு பயங்கர சேட்டை. ஒரு ரூம்ல போட்டு பூட்டி வச்சுட்டாங்க. அதனால பயந்துகிட்டே அப்புறம் என் செல்லக்குட்டி பிஜு பாருங்க. பிஜு கை காமி. பிஜுவ காமிச்சுட்டேனா? பார்த்துட்டீங்களா? பாருங்க. அப்புறம் தருண காமிக்கிறேன். தருண் யார் யாருன்னு கேட்டீங்கள்ல. தருண் வந்துட்டு நாங்க கேட்கல. நீங்க தான் சொல்றேன்னு சொன்னீங்கன்னு சொல்லாதீங்க. அப்படி ஒரு ஃப்ளோல வந்துருச்சு. தருண் வந்து என்னோட சன் வந்து கிளாஸ் நடத்துறாரு. எடிட்டிங் கிளாஸ். அதில ஒன் ஆஃப் த ஸ்டூடண்ட்டு. அவர் வந்துட்டு ஒரு நாளைக்கு நல்ல விஷயம் பண்ண போறாரு. அதனால ஒவ்வொருத்தரும் இப்படி தான் இருக்கணும். இது வந்து பின்னாடி இருக்கிறது சஞ்சய், அவங்க சித்தப்பா பையன். நம்ம வந்து ஏதாவது ஒண்ணு பண்ணா தான் வாழ்க்கையில முன்னேற முடியும். அ இது வந்து அவங்களோட அம்மம்மா. அம்மம்மான்னா பாட்டி. அம்மாவோட அம்மா. அந்த விஷயத்த நம்ம எப்பயுமே நம்ம வாழ்க்கைக்கான முன்னேற்றத்துக்காக நம்ம ஒண்ணு செய்யணுங்க. ஒவ்வொருத்தரும் அப்படி தான் இருக்கணும். அ அத தான் நாளைக்கு பண்ண போறாரு. அது என்னன்னு நாளைக்கு காமிக்கிறேன். அதெல்லாம் சஸ்பென்ஸான விஷயம். அதனால தான் இன்னைக்கு சொல்லல. அதுக்கப்புறம் வந்து அவங்களோட மிஸ்ஸஸ் பாருங்க. தன்னோட ஒய்ஃபு. வந்துட்டு ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. பேர் வந்து சுஷ்மிதா. நான் வந்துட்டு அ சுஷிதா, ஆனா சுஷ்மிதான்னு தான் கூப்பிடுறேன். எனக்கு ஏன்னா அது புடிச்சிருக்கு அதனால தான். நல்ல பொண்ணு, கியூட்டா இருக்கா. அப்புறம் வந்துட்டு குணமும் நல்ல குணங்க. அந்த மாரி ஒரு நம்ம என்னதான் ஒரு டீச்சரா ஒர்க் பண்றோம் அப்டின்னா கூட ஒரு ஹெட் வெயிட் இல்ல. இந்த மாரி தான் எல்லாரும் இருக்கணும். அதனால வந்துட்டு எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது அவங்க ஃபேமிலி எல்லாம். பார்க்கறதுக்கும், பேசுறதுக்கும் ரொம்ப நல்லா தங்கமானவங்களா இருக்காங்க. தருணும் வந்துட்டு என்னோட சன்னுகிட்ட ம் அ அண்ணா அண்ணான்னு பேசுறது ரொம்ப புடிச்சிருக்கு. ஓகே. நாளைக்கு செகண்ட்